நண்பர்களே, இந்த காணொலியில சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். நான் செஞ்சு இருக்கேன், சூப்பரா வந்திருக்கு. சரி வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ அருமையா வந்திருக்கு பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாடா ஸ்விவ். இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னா, சுவையான எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வாங்க போய் பார்க்கலாம். கேரட் கட் பண்ணி வச்சுருக்கோம், பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம், அரை கொடைமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், தேவையான அளவுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் சின்ன கோஸில் ஒரு பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை பொடுசாக நடுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேன் 30 மினிட்ஸாக. ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன். சரி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 30 மினிட்ஸாக நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம இந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு டம்ளர் அரிசி இதில் ஊற வச்சுருக்கோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா அரிசி குழஞ்சி போகாத நல்லா வரும். ஸோ அதுக்காக தான். குக்கர்னால் குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ ரைஸ் வெந்துச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. இந்த மாதிரி தான் வந்திருக்கணும். ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 90% வெந்தால் போதும். ஸோ இது நம்ம அரிசி மட்டும் வந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே, வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நம்மளில் பல பேருக்கு முட்டையை உடையாத எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்காக தான் இதை காமிக்கலான்னு இருக்கேன். இப்படியே ஒரு முட்டையை எடுத்து இப்படி லைட்டாக அப்படியே தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ நம்ம எக் ரைஸ் செய்யறதுக்கு 5 முட்டையை எடுத்துக்கிட்டோம். 5 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். ஸோ இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். இதில் நம்ம உடச்சி வச்சுருக்க அந்த 5 முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு வரணும். ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் பார்த்திங்கன்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்படியே கட் பண்ணி வச்சுக்கிற இந்த பூண்டை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிற இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், கண்ணாடி மாதிரி வெந்தால் போதும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு இந்த குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு இந்த கோஸ் இலைகளை சேர்த்துக்கலாம். இதில் போட்டிருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கணும். ஸோ நல்லா வதங்க வைப்போம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி வினிகர் சேர்த்துப்போம்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நாம் வந்து முட்டையில் மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் ரைஸ்க்கும் பத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சொல்ல நல்லா வந்து உப்பு வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அப்போ வந்து நல்லா வரும். அவ்வளோதான் நண்பர்களே, சூப்பராக நம்ம வந்து எக் ரைஸ் செஞ்சிட்டோம். சரி, இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கேன் நண்பர்களே, பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக வந்திருக்கு எக் ஃப்ரைட் ரைஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.